மதுரை உயர்மறை மாவட்டம், கொடைக்கானல் மறைவட்டம், மூஞ்சிக்கள் பங்கு திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெறும் இந்த நற்கருணை ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நம் அன்றாட வாழ்க்கை சூழலில் சில நேரங்களில் நாம் இறைவனை தேட மறந்து விடுகிறோம். நாம் நினைக்க தவறினாலும், நாம் நினைத்து கொண்டே இருந்தாலும், நம்மை நினைக்க தவறாதவர் நம் ஆண்டவர் இயேசு. இது இந்த அருமையான நேரத்திலே அவருடைய பிரசன்னத்திலே நாம் அமர்வதற்கு இந்த நேரம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, அமைதி கிடைக்கிறது. அவருடைய திருமுகத்தை நாம் நாடுகிற பொழுதெல்லாம், தேடுகிற பொழுதெல்லாம் அவரிடமிருந்து அருளும் ஆற்றலும் வல்லமையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஒரு சில மணித்துளிகள் அவரை உற்று நோக்குவோம், அவரோடு பேசுவோம். அவர் என்ன பேசுகிறார் என்பதற்கு செவி கொடுப்போம். அவரை புகழ்ந்து பாடுவோம்.
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவர் திரு முன்னிலையில் இருப்பது அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆக ஆண்டவரை பார்க்கிற பொழுது நம் கவலைகளை மறந்து அவரை பாடி புகழ நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு வேறெந்த உலக சிந்தனையும் தேவையில்லை. அவரை முகமுகமாக தரிசிக்கின்ற பொழுது அவரை வாழ்த்தி, அவரை புகழ்ந்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் பாடலை பாடுவோம். எசாயா புத்தகத்திலிருந்து வாசகம்.
55வது அதிகாரம் 10 மற்றும் 11வது இறைவார்த்தைகள். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சமீபத்திலே அருட்பணியாளர் மரிய அந்தோணி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. அதிலிருந்த ஒரு தலைப்பு என்னை வெகுவாக கவர்ந்தது. அதையே இன்றைய சிந்தனையாகவும் நாம் எடுக்கிறோம். 6 கற்றுத்தரும் பாடங்கள் என்று அவர் எழுதியிருந்தார். 6 கற்றுத்தரக்கூடிய 6 பாடங்களை இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையில் நமது மைய சிந்தனையாக நாம் எடுக்கிறோம். இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், வானிலிருந்து பொழியக்கூடிய மழையானது பெருக்கெடுத்து ஓடி மண்ணிற்கு வளத்தை, விதைப்பவனுக்கு விதையை, உண்பவனுக்கு உணவை கொடுத்து அதன் பிறகுதான் என்னிடம் திரும்பி வருகிறது என்பதாக இறைவன் சொல்லுகிறார். ஒரு ஆற்றினுடைய வாழ்க்கை இப்படித்தான் தொடங்குகிறது. ஆக ஆற்றினுடைய முதல் குணமே அது பாய்ந்தோடுகிற இடமெல்லாம் வளத்தையும் நலத்தையும் நல்குவதாக இருக்கிறது. பண்டைய காலகட்டங்களில் நாகரிகம் வளரத் தொடங்கியதே ஆற்றுப்படுகைகளில் இருந்துதான் என்று நாம் பார்க்கிறோம். மிக தொன்மையான நாகரிகங்கள் ஆற்றுப்படுகைகளிலிருந்து தான் வளர்ந்திருக்கின்றன. ஏனென்றால் ஆறு என்பது வாழ்வின் ஆதாரமாக விளைச்சலை பெருக்குகிறது, மரங்கள் கனி கொடுப்பதற்கு உதவுகிறது, மனிதர்களுக்கும் வாழ்வாதாரமாகிய அடிப்படை குடிநீராக, விலங்குகளுக்கு குடிநீராக வாழ்வு தரக்கூடிய பணியை செய்கிறது. செல்லும் இடமெல்லாம் வளமும் நலமும் தரக்கூடிய பண்பை கொண்டிருக்கிறது. மனிதர்களாகிய நாமும் எப்படி இறை வார்த்தை தன்னுடைய லட்சியத்தை அடைந்து வருகிறதோ அதுபோல மனிதர்களாகிய நாம் வாழக்கூடிய இடங்களில் நலத்தையும் வளத்தையும் நல்குபவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் 6 கற்றுத்தரக்கூடிய முதல் பாடமாக இருக்கிறது. இரண்டாவது, ஆற்று நீரானது அழுக்குகளை கழுவி போக்குகிறது. இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் போய் ஒவ்வொரு ஆற்று பகுதிகளையும் பார்த்தால் தெரியும். எல்லா சாக்கடையும் அதில் தான் கலந்து விடுறோம், எல்லா குப்பைகளையும் அதில் தான் போடுகிறோம். ஆனால் நல்ல ஒரு மழை பெய்து அந்த ஆற்று நீர் வெள்ளம் என பாய்கிற பொழுது அந்த சாக்கடை, அந்த குப்பைகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு மீண்டும் ஆறு தெளிந்த நீராக மாறுகிறது. தன்னிடத்திலே சேரக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்தும் ஆற்றல் ஆற்றிற்கு இருக்கிறது. பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நம்ம நினைப்போம், என்னை சுற்றி எல்லாம் தீயதாக இருக்கிற பொழுது நான் மட்டும் நல்லவனாக இருந்தால் இந்த சமூகம் மாறிவிடுமா என்று கேள்விகள் கேட்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய பாடம் அதுதான். நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் புளிக்காரமாய் இருக்கிறீர்கள். உப்பு எந்த ஒரு உணவில் கலக்கின்ற பொழுது தன்னையே கலந்து தன்னையே கரைத்து உணவிற்கு சுவையூட்டுகிறது. சிறிய அளவுதான் புளிக்காரம், அது மொத்த மாவையும் புளியேற்றுகிறது. ஆக நம்மை சுற்றி தீயவை நிறைய இருக்கிறது என்பதற்காக நாம் தீயவர்களாக இருக்க வேண்டும் என்பதல்ல. ஆற்றை போல நம்மில் கலக்கக்கூடிய, நாம் கடக்கக்கூடிய அத்துணை அழுக்குகளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றலோடு நாம் இருக்க வேண்டும்.
அதற்கு ஆவியின் துணை என்னோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நாம் ஓடிச் செல்லுகிற பாய்கிற நாம் வாழுகிற இடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை சுத்தப்படுத்துபவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது 6 கற்றுத்தரக்கூடிய 2வது பாடமாக இருக்கிறது. 3வது, ஆற்றின் தன்மை ஓடிக்கொண்டே இருப்பது. ஓடிக்கொண்டே இருப்பதால் தான் அது ஆறாக இருக்கிறது. மழை நீர் ஒரு இடத்தில் தேங்கிவிட்டால் அதை குட்டை என்று சொல்லுவோம். சிறிது காலத்தில் அதில் பூச்சி புழுக்கள் உண்டாகி, நோய் தரக்கூடிய கொசுக்கள் உண்டாகி, அது மனித வாழ்விற்கு எதிரானதாக மாறிவிடுகிறது. தேங்கி கிடக்கும் நீர் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நீராக மாறும். ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கின்ற நீர் புதுப்பித்து கொண்டே இருக்கும். அது தன்னையும் புதுப்பித்துக் கொள்ளுகிறது, தான் கடந்து செல்லுகிற பகுதியையும் புதுப்பித்து செல்லுகிறது. மனிதர்களாகிய நாம் இயங்கிக் கொண்டே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. மனித வாழ்வில் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசுவே, என்னை பின்பற்றுகிற எவரும் தன்னையே மறுத்து தனது சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்று அழைக்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய, அவர் தரக்கூடிய நுகம் சுமப்பதற்கு எளிதானது என்று சொல்லுகிறார். பிரச்சனைகளை கண்டு நாம் தேங்கி விடக்கூடாது, துவண்டு விடக்கூடாது. அதைத்தான் ஆற்றிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் மக்கள் இயக்கங்கள் பலவற்றிற்கும் இயக்கம் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இளைஞர்களுக்கு தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கம். அது வெறும் அமைப்பு அல்ல, அது ஒரு இயக்கம். ஏனென்றால் அது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆட்கள் மாறலாம், பொறுப்பாளர்கள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனால் அந்த இயக்கம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் அதன் பேர் இயக்கம். மனித வாழ்வு இறைவனை சென்றடைகிற வரை இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதை ஆற்றிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். துன்பத்தில் இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு துணையாக இருக்கிறது. நற்கருணை ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நாம் ஏன் துவண்டு அமர்ந்து விட வேண்டும்? தேவையில்லை. எழுந்து நடப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்வின் புகழெல்லாம் அவருக்கு, அவருடைய மாட்சிக்காக நாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அது 6 கற்றுத்தரக்கூடிய 3வது பாடமாக இருக்கிறது. எசையா இறைவாக்கினருடைய புத்தகம் 58வது அதிகாரம் 9வது வசனத்திலே இதைத்தான் நாம் வாசிக்க பார்க்கிறோம். நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என்று உனக்கு மறுமொழி கொடுப்பார். உன்னிடத்திலே இருக்கும் நுகத்தை அகற்றி விடுவார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆக நம்மை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு நுகத்தையும் அகற்றுவதற்கு அவர் தயாராய் இருக்கிறார். எழுந்து நடப்பதற்கு, ஓடுவதற்கு, இயங்குவதற்கு நாம் தயாராக இருப்போம். 4வது குணம், 6 மலைகளில் தொடங்கினாலும் அதனுடைய ஓட்டம் என்பது எப்பொழுதும் பள்ளத்தை நோக்கித்தான் இருக்கிறது. எவ்வளவு மேன்மையான இடத்திலே இருந்தாலும் அது தாழ்மையான இடத்தை நோக்கி செல்லுகிறது. மனித வாழ்வு என்பது மேன்மட்டத்தில் இருப்பவர்களோடு மட்டும் உறவு கொள்வதல்ல. யார் தாழ்நிலையில் இருக்கிறார்களோ, யார் தேவையில் இருக்கிறார்களோ, யாருக்கு நமது உடனிருப்பு தேவையாக இருக்கிறதோ, அத்தகைய பள்ளத்தை நோக்கி நகர்வதாக இருக்க வேண்டும். இதே எசையா இறைவாக்கினர் 40வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தகர்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் என்று வாசிக்கின்றோம். பாலை நிலத்தின் குரலான திருமுழுக்கு யோவான் அந்த வழியை ஆயத்தப்படுத்துகிற பொழுது செய்கின்ற செயல் இதுவாக இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பணியும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆக மனிதர்களாகிய நாம் புறந்தள்ளப்பட்டவர்களை, தேவையில் இருப்பவர்களை தேடிச் செல்ல வேண்டும். இப்படி ஓடுகிற பொழுது
ஆற்றிற்கிடையில் மிகப்பெரிய மேடுகள் குறுக்கிடலாம். 2 காரியங்கள் அந்த இடத்திலே நமக்கு புரிகிறது. ஒன்று, அந்த மேட்டை கண்டு ஆறு தடைபட்டு நின்று விடவில்லை, அது பயந்து விடவில்லை. முடிந்தால் அந்த மேட்டை கரைத்து செல்லுகிறது, முடியாவிட்டால் தனக்கே ஒரு வழியை கண்டு அதை விட்டு ஒதுங்கி செல்லுகிறது. நம் வாழ்வின் தடையும் அதுதான். தடைகளை ஒன்று நாம் கரைத்து கடந்து செல்ல முடியும், அல்லது ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல, நீங்கள் தரக்கூடிய அமைதியை ஏற்றுக்கொள்வோர் அங்கு இல்லை என்றால் உங்கள் காலில் இருக்கும் தூசியை கூட உதறி செல்லுங்கள். அவ்வளவுதான், போயிட்டே இருக்கலாம். நமக்கான வழியை பார்த்து நாம் நகர்ந்து கொண்டிருக்க முடியும். 6 சொல்லக்கூடிய 4வது செய்தி அதுதான். பள்ளத்தை நோக்கி செல்வோம், தாழ்மையான இடத்தை நோக்கி செல்வோம், தாழ்ந்தவர்களை நோக்கி செல்வோம், தடைகளை தகர்த்து செல்வோம் அல்லது தவிர்த்து செல்வோம் என்பதுதான் 4வது கருத்தாக இருக்கிறது. 5வதாக, ஓரிடத்தில் தொடங்குகிற ஆறு நேராக ஓடி கடலை கடப்பதில்லை, அது வளைந்து நெளிந்துதான் செல்லுகிறது. வாழ்க்கையும் அப்படித்தான். மேடு பள்ளங்கள், வளைவு நெளிவு சுழிவுகளோடு தான் இருக்கிறது. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். பல நேரங்களில் நான் நேர்மையாளர் என காட்டிக்கொள்வதற்காக கடுமையான முகத்தோடும் நேரிய மனநிலை என்பதற்காக மிக கடுமையானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அது அல்ல வாழ்க்கை. தேவையான இடத்தில் இரக்கம் காட்டுவது மனித வாழ்க்கையின் அழைப்பாக இருக்கிறது. ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழித்துவிட நினைக்கின்ற பொழுது ஆபிரகாம் அவரிடத்திலே மன்றாடுகிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால், 40 நீதிமான்கள் இருந்தால், 30, 20 என்று ஆண்டவரிடத்திலே அவர் பேச பேச ஆண்டவரும் தன்னுடைய இரக்கத்தை கூட்டிக் கொண்டே போகிறார். ஒருவர் இருந்தாலும் நான் அந்த நகரை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி இறுதியில் அந்த ஒருவர் லோத்து குடும்பத்தை நகரிலிருந்து காப்பாற்றுவதை நாம் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். இரக்கம் கொள்பவராகவும் இருக்கிறார் இறைவன். தன்னை மனிதர்களுக்காக மாற்றிக்கொள்ளுகிற இயல்பு கொண்டவராகவும் இருக்கிறார். 6 சொல்லக்கூடிய 5வது கருத்து அதுதான். வளைந்து நெளிந்து செல்வதற்கும் நாம் பழக்கப்பட வேண்டும். தேவையான இடத்தில் வளைந்து கொடுப்போம். நாணலை போல வளைந்து கொடுக்கிற பொழுது எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் நம்மால் இருக்க முடியும். மிகப்பெரிய மரங்கள் கூட காட்டாற்று வெள்ளத்தில் வேரோடு அடித்து செல்லப்படுகிறது. நாம் அப்படி வளைந்து கொடுக்காமல் இருக்கிற பொழுது சில நேரத்தில் அடித்து செல்லப்படுவோம். ஆனால் வளைவு நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொண்டு பயணிக்கிற பொழுது வாழ்வு இன்னும் மேன்மைப்படுகிறது. இறுதியாக 6 சொல்லக்கூடிய 6வது பாடமாக இருப்பது, தன்னுடைய இலக்கை நோக்கி அது ஓடுகிறது, கடலில் சென்று கலக்கிறது. சில ஆறுகள் கடலில் கலப்பதில்லை, அவை ஏதோ ஒரு ஏரியில் கலந்து மிகப்பெரிய ஏரியாக அவை மாறுவதை பார்க்கிறோம். ஆற்றினுடைய லட்சியம் என்பது கடலை சென்று அடைவது. அந்த லட்சியத்தை அடைகிற வரை அது தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. மனித வாழ்வின் லட்சியம் என்பது இறைவனை அடைவது. எங்கிருந்து நாம் வந்திருக்கிறோமோ அவரை சென்றடைய வேண்டும். ஆக நம்முடைய வாழ்வு பாதையில் எல்லாம் நம்முடைய லட்சிய பார்வையை பதிக்க வேண்டியது ஆண்டவரிடத்திலே. ஆண்டவரே, உம்மை நோக்கி என்னுடைய உள்ளத்தை திருப்பி இருக்கிறேன், என் விழிகளை பதித்திருக்கிறேன் என்பது திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தையாக இருக்கிறது. நாமும் ஆற்றை போல நமது லட்சிய பயணத்தை இறைவனை நோக்கி செலுத்துவோம். இந்த பயணத்திலே சின்ன சின்ன லட்சியங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. படிக்கின்ற மாணவர்களுக்கு மாணவ பருவத்திலே கல்விதான் லட்சியமாக இருக்கிறது. வேலை தேடுகிற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலைக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதுதான் லட்சியமாக இருக்கிறது. திருமணம் முடித்தவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக மாறுவதும் லட்சியமாக இருக்கிறது. ஆனால் எல்லா சூழலிலும் இருப்பவர்களுக்கு இறைவனை அடைவதுதான் லட்சியம். அது சிறிய லட்சியமோ பெரிய லட்சியமோ பராக்குகளுக்கு இடம் தரக்கூடாது. படிப்பவர்கள் படிக்கின்ற நேரத்தில் படிப்புகளை விட்டு வேறு செயல்களில் பராக்குகளில் ஈடுபட்டு நல்ல பொழுதுகளை நம்முடைய சோம்பேறித்தனத்தால் கழித்து விட்டு நம்முடைய எதிர்காலத்தை இழந்து விடக்கூடாது. இளைஞர்கள் வேலை தேடுவதற்காக தன்னையே தயாரிப்பதை விட்டுவிட்டு வேறு சில மயக்கங்களுள் தங்களை ஈடுபடுத்தி விடக்கூடாது. நம்முடைய வாழ்வின் லட்சியம் மாறிவிடும்.
பொறுப்புள்ள பெற்றோர்கள் அந்த பொறுப்புள்ள பெற்றோர் தன்மையை உணர்ந்து நல்ல முன்மாதிரிகளாக, அர்ப்பணம் உள்ளவர்களாக, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் முன்மாதிரி காட்டுபவர்களாக பிள்ளைகளுக்கு வளர்த்தெடுக்க வேண்டும். இல்லையென்றால் லட்சியம் மாறிவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய இலக்கு இறைவனை அடைவது. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரை நோக்கிய பயணம் தடைபடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, 6 கற்றுத்தரக்கூடிய இந்த 6 பாடங்களை நமதாக்குவோம். இறைவனுடைய வார்த்தை தன்னுடைய செயல்களை செய்து மீண்டும் இறைவனிடத்திலே திரும்புவது போல நம்முடைய வாழ்வும் நமக்கான வாழ்க்கை பயணத்தில் இத்தகைய கூறுகளை நிறைவு செய்து ஆண்டவரிடத்திலே திரும்புவோம். இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது நமது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அவருடைய திருமுகத்தை நாம் நாடுகிற பொழுதெல்லாம், தேடுகிற பொழுதெல்லாம் அவரிடமிருந்து அருளும் ஆற்றலும் வல்லமையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஒரு சில மணித்துளிகள் அவரை உற்று நோக்குவோம், அவரோடு பேசுவோம், அவரை புகழ்ந்து பாடுவோம்.
நீரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் காயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நாம் ஆண்டவரை உற்று நோக்குவோம். இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவர் அன்பை தருகிறார், அமைதியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், நிம்மதியை தருகிறார். நம்முடைய மனக்குழப்பங்களுக்கு தெளிவை தருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது, அவர் திரு முன்னிலையில் இருப்பது அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம். அவரை முகமுகமாக தரிசிக்கின்ற பொழுது அவரை வாழ்த்தி, அவரை புகழ்ந்து, அவரை ஆராதித்து, அவரை மகிமைப்படுத்தும் விதமாக நாம் பாடலை பாடுவோம். தெய்வமே
அன்பை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயே நன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்கழி உண்டோ? ஆனால் இயேசுவே, உம் அன்பில் களி உண்டோ? என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே, என் அன்பில் எழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் உலகில் பல உண்டு. தன்னலமே உருவெடுத்து உலவும் நட்புண்டு. ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீரன்றோ? ஆனால் இயேசுவே, நல் நண்பன் நீரன்றோ? என் இனிய நண்பா எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில்
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.